ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு கிஃபார்ம் விலாக்ஸ். வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி. பசங்களுக்கு லீவு விட்டு பசங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசித்து செஞ்ச ரெசிபி தான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது கிறிஸ்பி த்ரெட்டட் சிக்கன். செய்கிறது ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/2 கேஜி பிரஸ்ட் பீஸா சிக்கன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி இப்படி நீப்பமாக அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், வினிகர், இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக தனி மசாலா, கரம் மசாலா, பெப்பர் தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு முட்டை, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இதை 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ சமோசா சீட் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் கட் பண்ணதை போட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இந்த மாதிரி பிரட்டிக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரட்டிக்கணும். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் போட்டு ரோல் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி டைட்டாக பிடிங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் இட்டு, ஆயில் ஹீட் ஆனோடனே இதை பொரிச்சு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. அப்போ தான் நல்லா உள்ளக்க வெந்து வரும் சிக்கன். கருகாமல் லைட் கோல்டன் கலரில் வர சொல்லி அதை எடுத்துடணும். ஆயிலில் நிறைய போட்டு பொரிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வர சொல்லியே அதை எடுத்துருங்க. நல்ல மேலே கிறிஸ்பியாக நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.